கனப்பொழுதில் காதலாகி கசிந்துருகி இமைப்பொழுதில் இசையாகி இதயத்தை வருட வரும் கவிதை நேரத்தில் கவிதையோடு கலந்திட தயாராகுங்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM வழங்கும் தினம் ஒரு கவிதை. கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. வணக்கம் பட்டாம்பூச்சிஸ். இன்னைக்கு தினம் ஒரு கவிதை பகுதியில நம்ம கேட்க போறது கவிஞர் தேவதச்சன் அவர்களுடைய சிறப்பான ஒரு கவிதை. இந்த கவிதையை நமக்கு வழங்குபவர் RJ கண்மணி. வாங்க கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. காற்று ஒருபோதும் ஆடாத மரத்தை பார்த்ததில்லை. காற்று ஒருபோதும் ஆடாத மரத்தை பார்த்ததில்லை. காற்றில் அலைக்கழியும் வண்ணத்து பூச்சிகள் காலில் காட்டை தூக்கி கொண்டு அலைகின்றன. வெட்ட வெளியில் ஆட்டிடையன் ஒருவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். தூரத்து மேகங்களை, சாலை வாகனங்களை மற்றும் சில ஆடுகளை. கல் எறிதல். ஆளாளுக்கு கல்லெடுத்து எறிந்தனர். என் கையிலும் ஒன்றை திணித்தனர். உள்ளங்கையை விரித்து மலைத்தொடர் வடிவத்தில் இருந்த கல்லை பார்த்தேன். உற்று நோக்கினேன். உற்று நோக்கி கொண்டிருந்தேன். ஓசையற்று மலைத்தொடர் மறைந்தது. வெறுங்கையை வேகமாக வீசினேன். விடைபெறும் முகமாகவும் என்னையும் தூக்கி செல்லேன் என்று இறைஞ்சும் விதமாகவும். கவிஞர் தேவதச்சன். நன்றி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி பண்பலை வழங்கிய தினம் ஒரு கவிதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் இன்னொரு அழகிய கவிதையுடன் சந்திப்போம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி FMல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறீங்க? அம்மனே, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு தஞ்சாவூர்காரரு, நல்ல எழுத்தாளரு, நல்ல நாடக கலைஞரு, நல்ல திரைக்கலைஞரு, இப்படிப்பட்ட கவிஞரு தஞ்சைனா ராமதாஸ் அவிகளோட ஒவ்வொன்றும் உதவிடும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் சாமி. அப்படிங்களா? இது எதை பத்தின புத்தகம்ங்கண்ணா? அம்மனே, இந்த புத்தகம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல சாமியோ. இது ஒரு வித்தியாசமான புத்தகம். நம்ம அரசு துறைக்கு பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம்ல, அவட தலைக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதை எப்படி கேட்கணும், அதை எப்படி செய்யணும்னு நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா கொடுத்துருக்காரு சாமி. சம்மு இருக்குது. நாமளும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதனால வாங்கி படிச்சு போடலாம். நெசமா தான் சாமியோ. இது கேட்கறவங்களும் வாங்கி படிச்சு பாருங்க. நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாமுங்க. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா 99 44 57 06 61. சரிங்களா? ஆமாங்கண்ணோ, அதேதான். சரி, நம்ம வாங்குறதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதானுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது உங்களை பரவசமாக்கும் FM. கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.